அரக்கோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சித்திரை மாதம் தொடங்கக்கூடிய நாள் முதல் கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்ததால் மக்கள் மட்டுமின்றி கால்நடை உள்ளிட்ட விலங்குகள், பறவைகள் என அனைத்து உயிரினங்களும் அவதிக்குள்ளாகின. மேலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சதத்தை தாண்டியது. மேலும் நேற்று அக்னி நட்சத்திரம் தொடங்கியதை வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், நெமிலி, பணப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள தக்கோலம், வேதமங்கலம், பல்லூர், திருமார்பூர், கீழ்வீதி, ரெட்டிபலம், ஒச்சேரி ஆகிய பகுதிகளில் திடீரென கார் மேகங்கள் சூழ்ந்து பலத்த சூறைக்காற்றுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக வாணியம்பாடி நியூ டவுன், தர்சிப்பேட்டை பகுதியில் இருந்த பழமை வாய்ந்த அரசமரம் ஒன்று வேரோடு சாய்ந்தது. இதில் அருகில் இருந்த மின்கம்பம், அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாசு என்பவரின் லாரி, அசோக் என்பவரின் இருசக்கர வாகனம், நகராட்சி குடிநீர் தொட்டி, மின்கம்பம் ஆகியவை சேதமடைந்தன. காரைக்காலில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. காரைக்கால் நகர்பகுதி மற்றும் திருநள்ளாறு, நெடுங்காடு, கோட்டச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் குளிர்ந்த காற்று வீசி வருவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அக்னி நட்சத்திரம் துவங்கியது முதல் நாளே அனல் தகித்த நிலையில் மாலை மேகம் திரண்டு முன்னிரவு நேரத்தில் திருவண்ணாமலை, தட்டராம்பேடு, செங்கம், கலசப்பாக்கம், போலூர், சேத்துப்பட்டு, கீழ்பெண்ணாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக இடி மின்னல் மற்றும் சூறாவளி காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தோடியது. அக்னி நட்சத்திரம் தொடங்கிய முதல் நாளே இரவு பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை, செம்பனார் கோவில், தரங்கம்பாடி, சீர்காழி, கொள்ளிடம், குத்தாலம், மங்கை, நல்லூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்துள்ளது. அப்பொழுது வீசிய சூறாவளி காற்று காரணமாக பல இடங்களில் மரங்கள் வேருடன் சாய்ந்தன. மேலும் பல இடங்களில் மின்கம்பங்கள் மீது மரம் விழுந்ததால் அப்பகுதிகளில் பல மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது. இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான பள்ளப்பட்டி, ஈசந்தம், லிங்கம், நாயக்கன்பட்டி, தடாகோவில் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்தோடியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழ்நிலை நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகூர், வேளாங்கண்ணி, நாகை உள்ளிட்ட பகுதிகளில் வீசிய சூறைக்காற்று காரணமாக சாலையில் வைக்கப்பட்டிருந்த தடுப்புகள், வணிக நிறுவனங்கள், விளம்பர பதாகைகள் ஆகியவை சேதமடைந்தன. காற்றின் வேகம் காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சூறைக்காற்று காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனைத் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுகிறது.